ஹிடியோ கோஜிமா சொன்ன மாதிரி எஸ்எஸ் ராஜமௌலியை இந்த டெஸ்டாண்டிங் 2ல வச்சிட்டிங்களே. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக டெஸ்டாண்டிங் 2 கேம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த கேமுக்குள்ளே நம்ம எஸ்எஸ் ராஜமௌலியோட சின்ன கேமியோ இருக்குங்க. அவர் மட்டும் தனியாக வரல, கூடவே அவருடைய பையன் கார்த்திகேயாவும் இன்ட்ரோ ஆகியிருக்காரு. போன வருஷம் நம்ம ஆர்ஆர்ஆர் படம் ரிலீஸ் ஆன அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடியோ கோஜிமா அந்த படத்தை பார்த்து சம் இன்ஸ்பயர் ஆகிட்டாராம். நல்லா இருக்கேப்பா அந்த டேரக்டர் நான் பார்த்தேன் சொல்லி நம்ம எஸ்எஸ் ராஜமௌலியை அவருடைய ஸ்டுடியோக்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்து அவருடைய 3D ஸ்கேனிங்லாம் இங்கே எடுத்துகிட்டு விட்டுருக்காங்க. அப்போ பார்க்கும்போது நினச்சேன் கண்டிப்பாக டெஸ்டாண்டிங் 2ல ஒரு கேமியோ வரப்போகுதுன்னு நினச்ச மாதிரியே கேமியோ கொடுத்துருக்காங்க. டெஸ்டாண்டிங் 2ல ராஜமௌலி இருக்காரு. ஆனால் அவருடைய பேர் ராஜமௌலின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் வேற ஒரு கண்டத்துலேருந்து வந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்வென்ச்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீரோய்க்காகலாம் காட்டலைங்க. மொதல் மிஷனில் இந்த பக்கம் நம்ம ராஜமௌலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருவாங்க, மூளை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருவாங்க. அவரை நீங்கள் போய் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். செகண்ட் மிஷனில் அவர் ஒரு சின்ன மீட்டரைட்டை தேடி போய் தெரியாதனமாக அந்த பனிமலையெல்லாம் மாட்டிப்பார். அவரை நீங்கள் திரும்ப அங்கே காப்பாற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ 2 முறை நீங்கள் ராஜமௌலியை காப்பாற்றிருக்கீங்க, சாக கடந்தவரை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. மோர் லைக் ராஜமௌலியை ஒரு பேக்கேஜாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, காப்பாற்றின 2 சீக்வன்ஸ்லையுமே இவர் இந்தியன் தான் சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காகவே வீணா தபலான்னு சொல்லி போட்டு வாசின்னு வாசிட்டாங்க. இந்தியனாலே இதுதானாப்பா, எத்தனை கல்ச்சர் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க, உடனே வீணா தபலாவை தூக்கிட்டு வந்துடுறீங்க. ரொம்ப ஸ்டீரியோடைப்பிக்கலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு டீசெண்டான கேமியோ.